ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா தீபாவளி vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது திருப்பதினா எல்லோரும் நினைப்பீங்க, ஆந்திரான்னு நினைப்பீங்க. இது அது கிடையாது. இது நம்ம ஊரில் இருக்க கன்னியாகுமரி திருப்பதி கோயில். சேம் தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்திருக்கேன். இவ ஒரு தடவை வந்திருக்கா. நம்ம மழை வர மாதிரி இருந்துச்சு, வந்துட்டு ஓடணும். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக பட்டாசு வெடிங்க, ஹாப்பியாக இருங்க. அப்புறம் நம்ம அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு போனால் எனக்கு நிறைய வேலையை வச்சுருக்காங்க, பார்ப்போம். வாங்க போவோம். ஸ்வீட் பண்ணணும், சாப்பிடணும், நிறைய இருக்குது. ஈவினிங் என்னன்னு பார்ப்போம். பட்டாசு வெடிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கன்னியாகுமரியில் இருக்க திருப்பதி கோயிலுக்கு தான் போகிறோம். போயிட்டு பார்ப்போம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரியில் ஒரு திருப்பதின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ எல்லோரும் திருப்பதி பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியுமே. இதில் கன்னியாகுமரியில் இருக்குது. ஆந்திராவில் இருக்க திருப்பதிக்கு போக முடியாதவங்க இந்த கன்னியாகுமரியில் இருக்க திருப்பதிக்கு வந்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கல்யாணம் ஆகி அடுத்த நாள் கோயிலுக்கு வந்தோன்னா இந்த கோயில் தான். அதுக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 2 வருஷம் ஆகுது. திருப்பி இப்போ எனக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் ஃபஸ்ட்டு நடந்த பஸ்ஸை அங்கே விட்டுருவாங்க ரோட்டில். இங்கெல்லாம் ஃபுல்லாக நடந்தோம். எவ்வளோ பஸ்ஸில் வர்றதுனா காரணம் என்ன தெரியுமா? அதையெல்லாம் கூட்டம் வந்ததுனால தான் பஸ்ஸில் வர. ஆமாம், எல்லோரும் ஃபேமிலியாக வந்தோமா. அப்போ பைக்கும் கிடையாது. எவ்வளோ தூரம் நடந்தே வந்தோம். ரொம்ப முடியல. போகும்போது ஆட்டோவில் கிளம்பணும். சாயங்கால டைம் இருக்கும். இதான் என்ட்ரன்ஸ். மற்ற நாள்லாம் 8 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். தீபாவளினால 11:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு கிளம்பு. அதனால தான் சொல்லல. அதனால சரி வந்துட்டோம். இதான் ஒரு கோயில் வரணும். இன்னைக்கு நமக்கு எப்போவுமே 3 தடவை நாங்கள் கன்னியாகுமரி தான் வந்துடுவோம் கோயில். ஃபஸ்ட்டு தலை தீபாவளி கன்னியாகுமரி. அது அப்போ நம்ம யூடியூப் கிடையாது. அடுத்த போன தீபாவளிக்கு கன்னியாகுமரியில் அது என்னது ராமர் கோயில். அப்போ வீடியோ எடுத்திருப்போம், ரீல்ஸ்லாம் எடுத்திருப்போம். பார்த்தா தெரியும். அது கால் சுடுன்னு சொல்லிட்டு பறந்து எடுத்து பயங்கர வெயில். இப்போ அப்படி எங்கே வீடியோ க்ளோஸ் பண்ணி போகலாம். நாளைக்கு நைட்டு வருவோம். மணிக்கு கிளம்புறோம். ஸ்டெப்ஸ் இந்த இருக்குங்க. ஏங்க, ஆந்திராவில் இருக்க திருப்பதி மலைக்கு மேலே இருக்குது. 7 மலை வாசன் அவர். இங்கே இருக்க கடல் வாசன். கடலில் இருக்க ஸ்ரீனிவாசன் இருக்குங்க கோயில் உள்ள எடுக்க முடியுமான்னு தெரியாது. இந்த இதில் மேலே கோபுரம் இருக்குல்ல, இதேமாரி அங்கே ஆந்திராவில் இருக்கிற திருப்பதியில் உள்ள கோபுரம் ஃபுல் கோல்டு. மேலே ஏன் இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள். கோயிலுக்கு பேக்கில் தான் பீச் இருக்குது, கன்னியாகுமரி பீச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உள்ள கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. எப்பவும் வெயிலாக இருக்குமா, டைம் மழையாக இருக்குது. மழை வரப்போகுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நியூஸ் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்க. இவ்வளோ நேரமாக பூவில் காணல தேடிட்டு வந்தோம். இப்போ தான் ஒரு வழியாக கிடச்சி. நானும் பூல் இல்லையா, அப்போ நொங்கு சர்பத்து குடிக்கலாம், நொங்கு சர்பத் குடிக்கலான்ட்டு பார்த்தோம். கூழ் கிடச்சிட்டு குடிப்போம். ஏன் அதுக்குள்ள அவசரம்?
குடிச்சிட்டு கிளம்புவோம். ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மழை வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடணும், ஏன்னா ரீல்ஸ்லாம் எடுக்கணும். அதனால் சாரி உடுத்துக்கிட்டு மழை வந்தாலே ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். மற்றபடி மழையில் நினைறதுலாம் ஒரு ஜாலி தான். பட் வீட்டில் போயிட்டு வேலை இருக்கா, அதனால் செட் ஆகாது. அதனால் சீக்கிரம் கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். நம்மளால வீடியோ எப்போ எடுக்கணும்? எந்த வீடியோ? புதுசாக நைட்டு தான் எடுக்கணும். நைட்டு தான் இப்போ போகும்போது எடுக்கணும். வந்தோடனே எடுப்போமா எப்படின்னு? வந்தோடனையா? மழை வர துளி போடுது. நைட் வர மழை வராமல் இருக்கணும்ப்பா. அவ்வளோ பட்டாசையும் வெடிக்கணும். ஸோ ஈவினிங் போல் பார்க் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் கிளம்பிட்டோம். மோனிகா வியூ, மோனிகா பிம்மா, மோனிகா பார்க் வந்துட்டோமா? இதாங்க பார்க் என்ட்ரன்ஸ். இந்த நாகர்கோயிலில் வேப்பமூட்டு பார்க் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். உள்ளே போனோன்னே பெரிய டைனோசர் பொம்மை இருக்குது. உள்ளே போயிட்டு அப்படியே பார்ப்போம். இப்போ புதுசாக என்னமோ கெட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. வேலை பார்க்க வந்ததுன்னா லைட் மவுண்டன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேலை வந்துருக்கு. பெரிய ராக்கெட் நிறைய இந்த இதெல்லாம் இருக்குது விளையாட முடியாது. என்னது ஊசியா? எம்மாயம் மண்டை. என்னது இது? டேய் எதையாவது திறந்து விட்டுறாது. பாத்ரூம் பண்ணுமா? லாக் பண்ணிருக்கா? விளையாட முடியாதா? நிறைய நல்லா இருக்கு பத்தியா, டிஃப்ரெண்ட்டாட்டு. இப்போ தான் பார்க் மாதிரியே தெரியும். விளையாடுறதுக்குலாம் நிறைய இருக்கு. மழை வேற துள்ளிக்கிட்டே இருக்கு. இது என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா? நான் ஓடாத இருக்கு. இது என்னது? இது பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம போய் செங்கல் அடுக்கணும்னு நினைக்கிறேன். வித்தியாசமெல்லாம் இப்போ வச்சிருக்கு பார்த்துக்க நிறைய. முன்னாடி இப்படி கிடையாது. நீ அவன் எங்கேயோ போற. இதை உருட்டி விட்டா என்ன ஆகும்? உருட்டி விட்டா என்ன ஆகும்? அங்க ஒண்ணு உருண்டிட்டு இருக்கு. என்னென்னமோ இருக்குதுங்க. இங்க ஒண்ணு உருண்டிட்டு இருக்கு காத்தாடி மாதிரி. நிறைய இடத்துல சுத்த கூடிய இருக்கு. அங்கே இருக்கு. இதை படிச்சுட்டு நம்ம அது மாதிரி பண்ணணுமா? எல்லாம் ஒரு கேமு தான். இதுல மேக்ஸ் படிக்குதுக்கா. அப்ப விளையாட முடியாது இல்லையா? அது எல்லாம் சூடா இருக்குப்பா. சரி இங்க வரும். இங்க ஒரு கம்பம் இருக்கு. மீன்லாம் கிடையாதுல்ல. அப்பா எம்மா இது என்ன பண்ணணும்? தூக்கணுமா? வெயிட் தூக்குறதா? இரு நான் தூக்கி பார்த்து.
வெயிட்டு தூக்குறது நகர்த்தவே முடியல. இப்படி 3 சமமான இடைகளை ஒன்றாக உயர்த்தணும். அது எப்படி 3ஆனது ஒரே நேரத்தில் உயர்த்த முடியும்? 2ஆனது வேணா உயர்த்தலாம். ஒன்னே எனக்கு உயர்த்த இல்லை, 2ஆனது வேணா உயர்த்தலாம். உடனே கழிச்சு மேலே தூக்கிட்டு நானும் ஜும்பாடி ஆக போகிறோம்ல. இதில் ஒன்றும் வைக்கலையே, அதில் ஒன்றும் வைக்கலவா? காரில் வச்சுட்டாங்களா, அதனால் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். தூக்கி பாரு, இன்னும் தூக்கம் இல்லையா? அது தூக்கி பாரு, அது நாட்டு கூட முடியாது. நோம்பு கோல் நிறைய பேர் புரியுது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே யாரோ ஒரு 3 பேர் நிற்காது. இது அது கயிறை பிடிச்சி என்ன பண்ணணும்? ஏய் மேலே ஏறி விழுந்துடாம இது அப்படி நிற்கிது. இது கயிறு வர போட்டுருக்கு, என்னன்னு தெரியல. தஞ்சாவூர் பொம்மை, பெரிய பொம்மை கயிறை பயன்படுத்தி பொம்மையை ஊசலாட செய்யும். கயிறை வச்சு வந்தால் தலையாட்டுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் தள்ளி நின்றுக்கிறேன். உள்ளதா கயிறு எப்படி நம்ம பண்ணாலும் அது உள்ளாதான். ஆனால் பயமாக தான் இருக்கு. ஜூமரா? இது என்னது? உயரத்தில் ஊஞ்சல் மாதிரி இருக்கு. இதில் யாரி உட்கார்ந்தாலே பயமால இருக்கு. இது சறுக்கு மாதிரி இல்லை. அது எங்கேயோ இந்த இது என்னது? சங்கிலி தொடர் இயக்கிய சுழற்றுங்கள். என்னென்னமோ இருக்கு பத்தியா, டிஃப்ரெண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. வா வா வா. அங்கே ஒரு தலையாட்டி பொம்மை இருந்து பார்த்தியா? பெரிய பொம்மை கயிறை வச்சு இழுத்துச்சுன்னா எங்கேனாலும் தலை சொல்லும், ஆனால் கீழே உள்ளாது. ஊஞ்சல் ஆட தான் பார்த்து வரேன், எல்லாம் ஊஞ்சல் ஆடுகளே. இல்லை எங்கே இங்கே புதுசாக இப்போ கை கழுவண்டி இதெல்லாம் இருக்கு. இங்கே ஒருத்தர் தான் இருக்கு. லெந்தா போகுது. அது என்னது? சுத்துறதா? இந்த ஒரு வேலையும் இருக்கு. எல்லாரும் படிச்சு தான் பண்றாங்க, யாருக்குமே தெரியல. எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாரும் அதை படிச்சு தான் பண்றாங்க, யாருக்குமே புரியல. இதை பார்த்தா எனக்கு என்னமோ லைப்ரரி மாதிரியே இருக்கு. டிஃப்ரெண்டாக. இங்கே பாருங்க, ஒரு சைக்கிள் உயரமாக பெருசாக நிற்கிது. இங்கே பாருங்க சைக்கிளை பற்றியா? சைக்கிள் தூக்கிடு.
அப்படியே வெளியே நேரம் முன்னே வெளியே போயிடுறீங்க. வா நம்ம எல்லாம் உட்காருவோம். சுற்றி ஒரு ரவுண்ட் பார்த்தாச்சு. இங்கே இன்னும் லைட்டை ஆன் பண்ணல. லைட் உண்டுல? ஆ ஆமாம். ஆனால் ஒன்றையும் காணல. இதில் தான் லைட் எரியும். ஒன்றும் காணல. இருட்டின பிறகு ஆ ஏது கோளரங்கு கோலங்களா? கோலங்கள் இல்லடி கோளரங்கள். அதில் உட்கார் பார்த்து உட்கார சொல்லு. இதை எல்லாரும் உட்காருங்க பார்ப்போம். உட்காரு வா. டிஜிட்டல் கோளரங்கம் அப்படின்னா ஆனால் தானே பார்க்க வரேன். ஓ கோலங்களா? பிளானட் கோளரங்கம். இது என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாண்டா, ஓப்பன் பண்ணல. அது என்னது? இல்லை இப்போ மற்ற பிளானட் இருக்குல்ல, ஒவ்வொரு பிளானட்டு பிளானட்டை பற்றி எழுதிருக்கு. வெளியே படம் வந்து உள்ளே ஏதாவது இருக்கும். இது வந்து பழைய மீன் ரொட்டி. பெரிய பெரிய தேலி மீன்லாம் உண்டு. இங்கே ஒரு மணி பெல் மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் பார்க்குறேன். பார்த்து வரேன். மணி அடிச்சு விட முடியும். அப்படி தான் ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு இந்த ராட்டு ஊஞ்சல் இது மாதிரி தான் தெரியும். வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 3 பேர் உட்காந்துட்டுறாங்க. நமக்கும் கால் வலிக்கு அப்படியே போய் உட்காருவோம். என்ன தெரிகிறது? என்னது? இது என்னது? இப்படி போட்டா அது பொதுவாகவே அப்படி தானே. இந்த ஒன்று ஆடுனா எல்லாமே ஆடுமாங்க. ஒரே சரி ஓகே, ஒரு இடத்துல போய் இருப்போம். அங்கே வந்து செட் ஆகலை. எங்கே போகிற? ஆ இது என்னது? மாரிய ஊசல். ஊரி ஊசலா? மாரி ஊசல். மாரி இது என்னது? பார்த்தா இந்த இது நடுவு இதே பார்த்துட்டு இருந்ததுன்னா நம்ம கண்ணு ஒரு மாதிரி இல்லை. அது சும்மா வளையம் அப்படிதானே. மாய தோட்டம் இதுக்கு பேர். இதை பார்த்துட்டு வெளியே எங்கேயா பார்த்தாச்சுன்னா வேற ஏதாவது எங்கே ஒரு ஊஞ்சல் காலியாக இருக்கு. ஏதோ வரும். அது தாண்டல. நீ ஒரு வேலையும் நம்ம ஃபுல்லாக நடக்கலை. என்னது? இந்த ஊஞ்சல் இருக்கு. இது ஊஞ்சலா? வளைவு ஊஞ்சல் அப்படின்னா அப்போ போய் உட்கார முடியாதா? ஏதோ இதாக்கிக்கிறாங்க. நம்பி உட்காந்து பெப்பர் பண்ணி கிடக்கு. இப்போ உட்காந்து ஆடலாம், சும்மா ஆடலாம். சரி வேண்டாம், வா போ. வேற ஒரு இடத்த பாரு. அங்கே உட்கார முடியல. காக்காய்ச்சல்லாம் கிடக்கு, தண்ணியாக கிடக்கு. இன்னும் எங்கேயா ஒரு இடத்துக்கு என்னன்னு பார்த்துட்டு வா வா வா. ஏழு சுற்றுனா அந்த எவ்வளோ பெரிய ரேட்டாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக தூக்கலாம். இதுக்கு வளர்க்க
என்னது போஸ்ட் பாக்ஸா? என்ன அப்படி வீடியோ என்ன யாரு சறுக்கும்ல, செருப்பு போட்டுக்கிட்டு சறுக்கிட்டு இருக்க கூசு. பெரிய மேஜிக் மேன். எல்லாம் 90s கேஸ் அலப்புறாங்க. இதெல்லாம் முன்னாடி ஸ்கூல்ல உண்டு. அது மேலே ஏறி உட்காரு. ஏன் அடைச்சி வச்சிருக்கா? அடைச்சி வச்சிருக்கு. அது என்ன பயமா இருக்கு. அது என்ன பயமா இருக்கு. நான் வரல. ஏன் ஆட மாட்டுக்கா? அடே சரி சரி சரி. ஏதோ சத்தம் கேக்கு. இல்லை அவன் ஆடுறது சத்தம். சரி அப்போ அவங்க 2 பேரும் எடுத்துடட்டா. அவளுக்கு முகமே தெரிய மாட்டேங்குது. ஓ ஹலோ சார். அவ்வளோ பேர் வெயிட்டே தாங்காமல் உன் வீட்டில் தாங்காமல் இருக்கு. இந்த கையெடு மேலே இந்த சங்கிலியை பிடி. சார் காலை அப்படியா சார்? ம் இவா உட்கார மாதிரி மெதுவா பிடிச்சிட்டு உட்காரு. ஆடு லைட் அப்படி ஆடு. அவ ஆடுதா வர மாதிரி மேலே மெதுவா பிடிச்சி. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆடு. அவள் ஆடுதல்ல. இவன் அதிகபட்சம் அவள் எப்படி ஆடுதா வரும் பயந்து வரும். இதே மாதிரி காலை வச்சு தென்னு தரையில் அப்போ தான் வரும். போதுமா? இன்னும் இருட்டாக இருக்குது பாருங்க. இன்னும் நாங்கள் பார்க்க விட்டு உள்ளே வெளியே கிளம்புறோம். லைட் இன்னைக்கு சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. மணி இப்போ தான் 6 ஆகுது. சரியான இருட்டு. டார்ச் ஆன் பண்ணி நடந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து கிளம்பியாச்சுன்னு நமக்கு நிறைய வேலை இருக்குது. பட்டாசுலாம் வைக்கணும். அதனால் கிளம்பி மெதுவாக போகும். வாங்க நெக்ஸ்ட் இருக்கிறது பார்ப்போம். நல்லா தெரிஞ்சு இதில் நின்னையா நல்லா தெரிஞ்சிச்சு. இங்கே வா, இங்கே திரும்பு. வை 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 வை. சைடோடி நின்று வை.
என்ன இருக்குல்ல ஏன் 2 பருப்பு எல்லாரும் ஒரு கேபி தீபாவளி ஒரு சவுண்ட் விடுங்க. சவுண்ட் விடு. ஹாப்பி தீபாவளி. அம்மைக்கு அணை போகுது சீக்கிரம் எனக்கு ஒன்று வந்து ஒரு ஆளுக்குள்ளே டக்குன்னு பற்ற வச்சுட்டா போதும். ஒரு மாதிரியா பற்ற வச்ச. நைட்டு பட்டாசு எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம தீபாவளி விழாக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டட்டா.